காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 7 பகுதி 51. வைத்தியத்திலும் வாத்தியத்திலும். பசுவிடம் எதுவுமே மட்டமாக இல்லாமல் உத்தமமானதாக இருப்பதால் கோமயமும் கோமூத்திரமும் கூட மருந்தாக இருக்கின்றன. முன்னை விட இப்போது புதிதாக வியாதிகள் முளைத்து கொண்டிருந்தாலும் குழந்தைகளுக்கு வயிற்றில் கட்டி விழுவதை மட்டும் தக்க தடுப்பு மருந்துகளால் பிரிவென்டிவ் மெடிசின்ஸ் என்கிறவற்றால் நன்றாக குறைத்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கட்டி விழுந்து கொண்டிருந்த காலத்தில் அதற்கான மருந்துகளில் கோமூத்திரம் பிரதானமான ஸ்தானம் பெற்றிருந்தது. பஞ்சகவ்யம் மேல் தோலிலிருந்து உள் எலும்பு வரை நோய்களை நீக்குவதாக வைதிகமான புண்ணியாக வாசனத்தில் சொல்லியிருப்பதற்கேற்கவே லௌகீகமான வைத்திய சாஸ்திரத்திலும் சொல்லி அப்படியே மருந்தாக அது பிரத்யக்ஷ பலன் தருவதையும் பார்க்கிறோம். நம்முடைய ஆயுர்வேத வைத்திய சாஸ்திரத்தில் சொல்லி இருப்பதையே மேல்நாட்டாரின் அலோபதி மெடிக்கல் சிஸ்டத்திலும் ஆதரித்து சொல்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தோல் நோயான குஷ்டம் ஸ்வஸ்தமடைய பால் சகாயம் செய்யும் என்று மேல்நாட்டு வைத்திய நிபுணர் ஒருவர் சொல்லியிருக்கிறார். எலும்பை பலப்படுத்தும் கால்சியம் பாலில் இருப்பதும் தெரிந்ததே. ஆயுர்வேத மருந்துகளில் பலவற்றுக்கு அவற்றோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய அனுபானம் என்பதாக பாலையே சொல்லியிருக்கிறது. பாலில் இருந்தே பெறுகிற தயிர், மோர், வெண்ணெய், நெய் ஆகியனவும் புஷ்டியை தருகிறவையாகவும் ஒவ்வொரு வியாதிக்கு மருந்தாகவும் இருப்பவையாகும். சங்கீதத்திலும் கோ பிரயோஜனப்படுகிறது. அடித்து சப்தம் எழுப்புகிற மத்தள பேரிகை போன்ற சர்ம வாத்தியங்களில் மாட்டுத்தோல் பிரயோஜனமாகிறது. இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், இப்படி சொன்னது தானாகவே இயற்கை மரணம் அடைந்த கோவை குறித்துதான். கோஹத்தி பசுவதை என்பது ஸ்வப்னத்திலும் நினைக்கக்கூடாத மகா பாபம், படுபாதகம் என்பது. வதை வரையில் போக வேண்டாம், அதற்கு ஒரு சின்ன ஹிம்சை விளைவித்தால் கூட பாபமாகும். கோவை மாதா என்றே அல்லவா பார்த்தோம். அதனால் கோஹத்தி என்பது பிராயஷ்சித்தமே இல்லாத மாத்ருஹத்திக்கு சமானமான மகா பெரிய தோஷமாகும். அதை முக்கியமாக எடுத்து சொல்வதற்காகத்தான் கோவை பற்றி பேச ஆரம்பித்ததே. கறக்கிற மட்டும் ஒட்ட கறந்து குடித்துவிட்டு அல்லது அந்த பாலை விற்று பணம் பண்ணிவிட்டு கறவை நின்று போன பிறகு கோவுக்கு தீனி போட்டு ரட்சித்து என்ன பிரயோஜனம் என்கிற எண்ணத்தில் அதை இறைச்சி கூடத்துக்கும் கசாப்பு கடைக்கும் அனுப்புவதென்பது நம்மை பெற்ற தாயார் வயசாகி வேலை செய்ய முடியாமல் ஆனவுடன் அவளை கொலை செய்தால் எப்படியோ அப்படித்தான். கோ மாம்சம் தாய் மாம்சத்துக்கு சமானமே. தானாக மரித்த கோவின் சர்மத்தை தான் சங்கீத வாத்தியங்களுக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் சங்கீதம் தெய்வபரமானதாக இருக்கிறதனால் சுவாமி கோவிலிலேயே வாத்தியங்கள் வாசிக்க வேண்டித்தானே இருக்கிறது. ஆனால் அதற்காக உயிருள்ள கோவை உபயோகமாய் இல்லை என்பதற்காக வதைத்து தோலை உரிப்பது என்றால் அதை சுவாமி க்ஷமிக்கவே மாட்டார். அதே போலத்தான் கோவின் வயிற்றுக்குள்ளிருந்து எடுக்கும் கோரோசனையும் சுவாமிக்கே கந்த உபச்சாரத்தில் சேர்க்கக்கூடிய வாசனை திரவியமாக அது இருப்பது வாஸ்தவம். அதோடு மருந்து சரக்காகவும் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அதற்காக கோவை வதைப்பது நியாயமாகாது, கொஞ்சம் கூட நியாயமே ஆகாது. இயற்கை மரணம் என்று ஒன்று எந்த ஜீவனுக்கும் உண்டல்லவா? அப்படி மரித்த கோவிலிருந்து சர்மமோ கோரோசனையோ பெற வேண்டும். கோ பரம புனிதமானதாக இருப்பதால் அதன் உடம்புக்குள்ளிருந்து எடுக்கிற கோரோசனையும் ஈஸ்வர அர்ப்பணம் ஆவதற்கு தக்கதாக இருக்கிறது. நடராஜாவாக ஆடும் ஈஸ்வர சந்நிதியில் நந்திகேஸ்வரரே மிருதங்கம் வாசிப்பது பல பேருக்கு தெரிந்த விஷயம். அதை விடவும் விசேஷமாக ஒன்று, கோச்ருங்கம் என்கிற மாட்டு கொம்பின் வழியாக பரமேஸ்வரனுக்கு அபிஷேகம் செய்வதை விசேஷமானதாக சொல்லியிருக்கிறது. ருத்ர சமகங்கள் ஒரு ஆவருத்தி சொல்கிற காலத்துக்கு கோச்ருங்கத்வாரம் வழியாக சிவலிங்கத்துக்கு பாலபிஷேகம் செய்வது மகா புண்ணியம். காளை மாட்டின் மேல் உட்கார்ந்து கொண்டிருப்பவருக்கு கோச்ருங்கத்தால் பசும்பால் அபிஷேகம் பொருத்தந்தானே. பெண் பசு பால் என்ற உணவை நேராக தருகிறது என்றால் காளை மாடுதான் முக்கியமாக உழவில் உழைத்து பயிர் பச்சை மூலம் உணவு தருகிறது. இப்படி மாட்டு ஜாதியே மனுஷ ஜாதியின் வயிற்றுக்கு போடும் பரம உபகாரத்தை பண்ணுவதாக இருக்கிறது. அதனிடம் நாம் அளவில்லாத நன்றியும் பக்தியும் காட்ட வேண்டும். அதற்கு சின்ன ஹானி செய்தாலும் தெய்வ அபராதமாக தெய்வ குற்றமாக நினைக்க வேண்டும். கொம்பு வழியாக அபிஷேகம் என்பதோடு பஞ்சகவ்ய வஸ்துக்களான 5மே சுவாமிக்கு அபிஷேகமாகின்றன. 5இல் நமக்கு தெரிந்தது பாலபிஷேகம் மட்டுமே.
அடுத்தபடியாக தயிர் அபிஷேகம். நெய் அபிஷேகம் நாம் அதிகம் கேள்விப்பட்டதில்லை. மலையாளம் திருச்சூரில் நெய் அபிஷேகம்தான். இமயமலை பனிப்பாளம் மாதிரி அங்கே லிங்கத்துக்கு நிறைய நெய் அபிஷேகம் செய்திருக்கும். எத்தனை காலமானாலும் அந்த நெய் கெடுவதில்லை என்பதோடு எத்தனை பழசோ அத்தனைக்கு அந்த நெய் ஔஷதமாக இருக்கிறது. மலையாள வைத்தியர்கள் புராதன கிருதம் என்று அந்த பழைய நெய்யையே மருந்தாக கொடுப்பது வழக்கம். மலையாள தேசம் வரையில் போக வேண்டாம். நம் திருவையாற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற தில்லை ஸ்தானத்திலும் சுவாமி பெயர் நெய்யாடியப்பர் என்றே இருப்பதிலிருந்து அங்கும் சுவாமி நெய்யால் அபிஷேகம் பெற்றவர் என்றே தெரிகிறது. அந்த ஸ்தலத்தின் பெயரே திருநெய் ஸ்நானம் என்றுதான் ஆதியில் இருந்து அது தமிழ் வழக்குப்படி அப்பர் சம்பந்தர் தேவாரங்களில் திருநெய்த்தானம் என்று வந்து திருநெய்த்தானம் என்பதுதான் பொதுஜனங்கள் பேச்சில் தில்லைஸ்தானம் என்று ஏதோ சிதம்பர சம்பந்தம் உள்ள மாதிரி ஆகியிருக்கிறது. பால், தயிர், நெய் தவிர பஞ்சகவ்யத்தில் உள்ள கோமூத்திரத்தாலோ கோமயத்தாலோ தனித்தனியே அபிஷேகம் செய்கிற வழக்கம் இல்லை. ஆனால் 5ஐயும் கலந்த பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் செய்வது விசேஷம். அப்படி ஈஸ்வர அர்ப்பணமாவதுதான் பசு குலத்துக்கே பெருமை சேர்ப்பது என்று அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். ஆவினு கருங்கலம் அரண் அஞ்சாடுதல். என்றால் பசு, அஞ்சாடுதல் என்பது பஞ்சகவ்யத்தில் நீராடுவது, அதாவது பஞ்சகவ்யத்தால் அபிஷேகம் பெறுவது. அபிஷேக பிரியனான பரமேஸ்வரன் விபூதி பிரியனும் ஆவான். காடுடைய சுடலை பொடி பூசி என்று தேவாரத்தின் முதல் பாட்டிலேயே ஞானசம்பந்த குழந்தை சொல்லி இருக்கிற மாதிரி சுவாமி இட்டுக்கொள்வது மயானத்தில் சவங்களை எரித்து பெறுகிற பஸ்மாவே. ஆனாலும் நாம் விபூதி தயாரித்து அவனுக்கும் இட்டுவிட்டு அபிஷேகம் கூட பண்ணி நமக்கும் இட்டுக்கொள்கிறோமே, அது எங்கே இருந்து வருகிறது? கோமய உருண்டைகளை புடம் போட்டுத்தான் விபூதி பண்ணுவது. விபூதியை விட பவித்திரமாக ஒன்று கிடையாது. சம்பந்தமூர்த்தி சுவாமிகளின் மந்திரமாவது நீரு என்ற திருநீற்று பதிகத்தை பார்த்தால் போதும், அந்த திருநீற்றுக்கு என்னவெல்லாம் மகிமை இருக்கிறதென்று தெரியும். பஸ்ம ஜாபாலோ உபனிஷத் என்றே இருக்கிற உபனிஷத்தில் பரமேஸ்வரனே கோமயத்திலிருந்து எப்படி விபூதி செய்வது என்று விளக்கமாக சொல்லி அது சர்வ பாபங்களையும் போக்கி மோட்சம் தருவது என்று சொல்வதாக இருக்கிறது. கோவின் மலத்துக்கே அப்படிப்பட்ட நிர்மல சக்தி இருக்கிறது. வெளிமலம், கச்மலம், கசுமாலம் என்று நாட்டு ஜனங்களும் சொல்லுவதை போக்குவதோடு அணு கர்ம மாயா மலங்களையும் சேதிப்பதாக கோமயத்திலிருந்து பெறுகிற விபூதி இருக்கிறது. யக்ஞத்தில் நீற்று விழுகிற ஹோம பஸ்மாவை வைஷ்ணவர்களும் மந்திரபூர்வமாக தரித்து கொள்வார்கள். அதில் சமித்து சாம்பலோடு கோமயத்தால் ஆன வரட்டியின் சாம்பலும் கலந்திருக்கும். சுத்தம் செய்து கொள்வதற்கு 2 வழி. ஒன்று ஸ்நானம் பண்ணுவது, இன்னொன்று விபூதி அணிந்து கொள்வது. ஸ்நானம் செய்வதை நீராடுதல் என்றும் விபூதி தாரணத்தை நீராடுதல் என்றும் சொல்வார்கள். சுவாமிக்கு நீராட்டலையே நீராட்டலாக்கி விபூதி அபிஷேகமும் செய்கிறோம். அது அடிப்படையில் கோமய அபிஷேகம்தான். ஒன்று கவனிக்க வேண்டும். சந்தனாபிஷேகம், க்ஷீராபிஷேகம் என்கிற மாதிரியே பல பேர் பாலாபிஷேகம் என்கிறார்கள். அது தப்பு. பால் அபிஷேகம் என்று லாவை குறிலாகவே சொல்ல வேண்டும். சந்தன, க்ஷீர என்ற வார்த்தைகள் அகாரத்தில் முடிவதால் அவற்றோடு அபிஷேகம் என்று அகாரத்தில் ஆரம்பிக்கும் வார்த்தையை சேர்க்கும் போது 2 குறில் அகாரங்கள் சேர்ந்து ஒரு நெடில் ஆகாரமாகி சந்தனாபிஷேகம், க்ஷீராபிஷேகம் என்று கூட்டு வார்த்தைகள் உண்டாகின்றன. பால் என்கிற வார்த்தை அகாரத்தில் முடியாமல் இல் என்ற ஒற்றெழுத்துடன் முடிகிறது. அதோடு அபிஷேகம் சேரும்போது இல் பிளஸ் அ என்பது குறிலான ஆகத்தான் வரும். ஆதலால் பால் அபிஷேகம் என்றுதான் ஆகும். தேன் பிளஸ் அபிஷேகமும் இப்படியே தான் தேன் அபிஷேகம் ஆகுமே தவிர தேனாபிஷேகம் இல்லை. இதே மாதிரிதான் ஷடாக்ஷரம் என்பதும் தப்பு. ஷடாக்ஷரம் தான் சரி. பஞ்ச பிளஸ் அக்ஷரம் பஞ்சாட்சரம், அஷ்ட பிளஸ் அக்ஷரம் அஷ்டாட்சரம் என்கிற ஆகிற மாதிரி இல்லாமல் ஷட் பிளஸ் அக்ஷரம் என்றே இருப்பதால் ஷடக்ஷரம் என்றே ஆகும். கோவின் மலமும் பவித்திரமானதாக இருக்கிற மாதிரியே அதன் குளம்படி புழுதியும் பவித்திரமானதாகும். சாதாரணமாக கால் புழுதி என்றால் அது துச்சமானது. அதையே தெய்வத்திடம், தெய்வ சமதையான மகான்களிடம் பாததூளி என்று போற்றி ஏற்றுக்கொள்கிறோம். கோதூளியும் அப்படியே. சாயங்காலத்தில் கோக்கள் மந்தையாக மேய்ந்து முடிந்து கொட்டிலுக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் போது அவற்றின் குளம்படியிலிருந்து பெரிசாக புழுதிப்படலம் கிளம்பும்.
அந்த புழுதி உடம்பு முழுவதும் படும்படி நின்றால் அதை புண்ணிய தீர்த்த ஸ்நானத்துக்கு மேலாக சொல்லியிருக்கிறது. புழுதி போவதற்கு ஸ்நானம் செய்வதுதான் வழக்கம் என்றாலும் இங்கேயோ புழுதியே புண்ணிய ஸ்நானமாக இருக்கிறது. பாலகிருஷ்ணனே அப்படி புழுதியில் திளைத்து ஆடினான், கோதூளி தூசரித்தனாக இருந்தான் என்று வர்ணித்திருக்கிறது. எப்பொழுதும் அப்படி புழுதி படிந்திருப்பதே அவனுக்கு ஒரு சௌபாகிய சோபையை உண்டாக்கிற்று. சஸ்வத் கோகுர நிர்தூதோத்தத தூளி தூசர சௌபாக்கியம் என்று ஆச்சாரியாலே பாடியிருக்கிறார். அப்படி பசுமந்தை புழுதி எழுப்பிக் கொண்டு கொட்டில் திரும்புகிற சாயங்காலத்தையே கோதூளி லக்னம் என்று விசேஷித்து சொல்லியிருக்கிறது. கோமாதா பூமாதா என்று இரண்டு சொன்னதில் பூமாதா தன் புழுதியையே கோமாதாவின் குளம்படியிலிருந்து பெற்று தனக்கும் அபிஷேகம் செய்து கொள்கிறாள்.